திருச்செந்தூரில் சத்ரு சம்ஹார யாகம். விஜய் வேண்டுதல் வெற்றி பலிக்குமா? முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இத்திருக்கோவில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வரும் நிலையில் இங்கு தினம்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் மேற்கொள்வார்கள். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் இன்று அதிகாலை வருகை தந்தார். திருக்கோவிலுக்கு வருகை தந்த அவர் கோவிலில் உள்ள குகை சன்னதியில் சத்ரு சம்ஹார யாகம் நடத்தினார். அதாவது சத்ரு சம்கார யாகம் நடத்தினால் எதிரிகள் வீழ்வர் என அரசியல்வாதிகள் பலருக்கும் ஆரூடம் சொல்லப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் பலரும் திருச்செந்தூர் சென்று யாகம் நடத்துவது வாடிக்கையாகி வருகிறது. அந்த வகையில் விஜய் யாகம் நடத்தியுள்ளார். சத்ரு சம்ஹார யாகத்தின் சிறப்பு எதிரிகள், தீய சக்திகள், வழக்கு தொல்லைகள் மற்றும் நோய்களிலிருந்து விடுபடச் செய்யும் மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாகும். எதிர்மறை சக்திகளை அழித்து வெற்றி, மன உறுதி மற்றும் தைரியத்தை அருளுகிறது. கடன் தொல்லை, தொழில் நஷ்டம் நீங்குதல், செவ்வாய் தோஷ நிவர்த்தி மற்றும் உடல், மன ஆரோக்கியம் மேம்படும். இது குறிப்பாக அரசியல்வாதிகள் மற்றும் தொழில் அதிபர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாகி வருகிறது. ஆகவே முதல் முறையாக நடிகர் விஜய் இந்த சத்ரு சம்கார பூஜையை விஜய் நடத்தி இருக்கின்றார். பின்னர் மூலவர் சுப்பிரமணியர் சன்னதி முன்பு தரையில் அமர்ந்து மனமுருக விஜய் பிரார்த்தனையில் ஈடுபட்டார். ஷண்முகர், வள்ளி, தெய்வானை, தட்சிணாமூர்த்தி, பெருமாள், சூரசம்கார மூர்த்தி உள்ளிட்ட அனைத்து சன்னதிகளிலும் விஜய் சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் சத்ரு சம்கார பூஜை போன்ற யாகங்கள் நடத்தப்பட்டால் எதிரிகளை வென்று அரசியல் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை சில அரசியல்வாதிகளிடையே காணப்படுகிறது. ஆகவே இந்த பூஜை அவரது அரசியல் பயணத்திற்கு சாதகமாக அமையுமா? அதன் தாக்கம் தேர்தல் முடிவில் எவ்வாறு பிரதிபலிக்கும் என்பது காலத்தின் போக்கில்தான் தெளிவாகும். எனவே விஜய்க்கு இந்த பூஜை அரசியல் வெற்றியை அளிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள விசில் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.